வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், அப்புறம் கற்பாறை, முள்ளுள்ள இடங்கள், நல்ல இடம். சரி, இந்த ஊமை என்ன ஆங்கிலம் நம்ம இது வரைக்கும் யோசிச்சிருக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஜீசஸ் இருந்த காலத்தில் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படின்னா இதோட பார்க்குறப்ப இந்த ஊமைகளை சொன்னோடனே சீஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஊமையோட விளக்கத்தை கேட்குறாங்க. இப்போ ஊமைனா எப்படி சொல்லப்படும்னா ஒரு கதையாக ஒரு உதாரணம் காட்டுவாங்க. இது மாதிரி இருந்துச்சுப்பா, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு உதாரணமாக சொல்லப்படுறதான் அந்த ஊமைன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஊமையில் நம்ம விசேஷமாக என்னென்னு பார்க்குறோம்னா, ஜீசஸ் சொன்ன இந்த ஊமை நடந்ததா இல்லை நடக்க போகிறதா, இல்லை நடந்து முடிஞ்சது சொல்கிறாரா? நடந்து முடிஞ்சது ஜீசஸ் சொல்லுவாருன்னா சொல்ல மாட்டார். அப்போ நடக்க போகிற விஷயத்தான ஊமைகளாக சொல்கிறாரு. அப்போ இது ஊமைகள்னு சொல்கிறதோட இது தீர்க்க தரிசனம், ஊமைகளால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் நடக்கும். நாம் நினைக்கிறோம் ஊமைனா ஒரு கதைகள், அந்த கதையில் சொல்கிறாருப்பா அப்படின்னு நினச்சிக்கிறோம். இது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது, ஊமை மூலியமாக இதுக்குள்ளே இருக்கிற தீர்க்க தரிசனம். அதனால தான் இந்த வசனங்கள் 11 மார்க் 4:11 என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் என்னென்னா ஊமைகளாக சொல்லப்பட்டது. அப்போ இதில் என்ன இருக்குதுங்க? இந்த ஊமையில் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் இந்த ஊமையில் வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த ஊமையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, சாதாரணமாக வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையில் விதைக்கப்பட்ட முள்ளுள்ள இப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா அப்படி நம்ம சாதாரணமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குதுங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் இதில் இருக்குதுன்றார். அப்போ ரகசியம் என்ன பண்ணுங்க? ஓப்பனாக இருக்குமா? உள்ளதாக இருக்கும். அப்போ இது மேலோட்டமாக சொல்லிட்டார். அப்போ இதுக்குள்ளே நம்ம ஆழமாக நோன்றப்ப என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ரகசியங்கள் கிடைக்கும். அப்போ இது என்ன ரகசியம்? அப்போ இது யாருக்காக அருளப்பட்டதுன்னு சொல்கிறாருன்னா உங்களுக்காக. அவங்க யாருங்க? அப்போஸ்தலர்கள், சீஷர்கள். இன்றைக்கி நாம் யாருன்னு கேட்டால் அதே அப்போஸ்தலர் சீஷர்கள் தான் நம்ம. அப்போ இந்த ஊமை யாருக்காக அருளப்பட்டது? நமக்காக. அப்போ இந்த ஊமை நம்ம கிளியராக புரிஞ்சிருக்கிறோமா? இந்த ஊமை எனக்கு தெரியும், கிளியராக தெரியும், இதுதான்ப்பா ஜீசஸ் சொன்னார், இந்த விஷயம் இதெல்லாம் தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? நம்ம அந்தளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி இந்த ஊமையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது வசனம் வாசிப்போம். சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க. மார்க் 4:10 படிங்க, 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஊமையாக சொல்லப்படுகிறது. ஆமாம், நம்ம இதை தான் ஆதாரவசமாக வச்சோம். இந்த ஊமை சொன்ன பின்னாடி இந்த வார்த்தையை சொல்கிறாரு. இது உங்களுக்கு இது என்னென்னா மற்றவங்களுக்கு அது ரகசியம், உங்களுக்கு அது மற்றவங்களுக்கு அது ஊமையாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி, இந்த ஊமையில் என்ன அப்படி ரகசியம் ஆண்டவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம வாசிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 37 அது ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. மத்தேயு 13:37. அவர் பிரதித்திரமாக நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். போதும் சிஸ்டர். அப்போ இந்த ஊமைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? ஃபஸ்ட்டு சொன்ன இதான் ஃபஸ்ட்டு ஊமைகள். இந்த ஊமையை நம்ம யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ மற்ற ஊமைகளுக்கு இது ஒரு சாவி மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டால் அதனால தான் ஜீசஸ் சொல்கிறாரு இந்த ஊமையை நீங்கள் தெரிஞ்சுக்கலையான்னு கேட்குறாரு. ஏன்னா இப்போ பார்க்குறப்ப பிரதியுத்தரமாக இதோட விளக்கத்தை சொல்கிறார். சீஷர்கள் கேட்குறப்ப சீஷர்களை விளக்கமாக கொடுக்குறாருன்னா, இந்த ஊமையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இதுக்கு பின்னாடி வர ஊமைகளை திறக்கிறதுக்கு இது ஒரு சாவி மாதிரி இருக்கும். அப்போ இந்த சாவி யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ அவங்களாம் வேதத்தில் உள்ள அனைத்து ஊமைகளும் இந்த சாவி போட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். அப்படி இது உங்களுக்கு புரியல, இந்த ஊமை புரியலைன்னா மற்ற ஊமைகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். வாசிப்போம் அப்படியே தொடர்ச்சியாக. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 14-20 வரைக்கும் வாசிங்க. இந்த ஊமையோட விளக்கத்தை சொல்லுவார். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அதான் வாசிங்க வாசிங்க. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். போதும் சிஸ்டர். இப்போ என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்கிறாரு. வழி அருகே விதைக்கப்பட்டவர்களுக்கு சொல்கிறாரு. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் உள்ள விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களோ வசனத்தை விதைக்கப்பட்டவர்கள் வழி அருகே விதைக்கப்பட்ட ஊமைக்கு அடையாளமாக சொல்கிறார். அப்போ இந்த ஊமை எப்படி சொல்லப்பட்டுச்சுன்னா விதையை பற்றி சொல்லலை, விதை போடப்பட்ட இடத்த பற்றி சொல்கிறார். 4 விதமான
மனிதர்கள் வகுப்பார்கள், நிலம் சொல்லலாம், 4 வகுப்பார்கள். அதில் ஃபஸ்ட்டு வகுப்பார் என்னன்னு கேட்டால் வருவாங்க, சத்தியத்தை கேட்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க வழி அருகே விதைக்கப்பட்டவங்க. அந்த விதை என்னென்னா மெதிக்கிறதுக்கும் இதுக்கு தான் வேஸ்ட்டாக தவிர அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க இருதயத்தை பற்றி பேசுகிறார். 4 வகுப்பார், அதில் ஒரு வகுப்பாரை பற்றி இப்படி பேசிட்டாரு. அடுத்தது படிங்க சிஸ்டர், 16 படிங்க. அதில் அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஆமாம், கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவங்களோட டீட்டெயில் சொல்கிறாரு. வசனத்தின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் உபத்திரம் வந்து இவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா கொஞ்சம் பேக் ஆயிடுறாங்க. இவங்க ஏன்னு கேட்டால் இவங்களோட விதை உளுந்த இடம் பார்த்தீங்கன்னா சரியாக தான் உளுந்துச்சு, ஆனால் அடியில் மண் பிடிக்குது, கல் இங்கே இருக்கிறனால இந்த உள்ளே போகல, வேறு உள்ளே போகல. அப்போனா சத்தியம் என்னாச்சுன்னா மேலோட்டமாக இவங்களுக்கு புரியும், உள்ளே போகாது. இவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா சத்தியத்து நிமித்தம் கொஞ்சம் சோதனை வந்துச்சுன்னா பேக் ஆயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களால தாங்க முடியாது. என்னென்னு கேட்டால் சத்தியம் உள்ள இருதயத்துக்குள்ளே போகல. அப்போ இவங்க யாருன்னு கேட்குறப்ப கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறார். அப்படியே தொடர்ச்சியாக வாசிங்க சிஸ்டர். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். ஆமாம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர் சொல்கிறாரு. வசனத்தை கேட்டோடனே உலகத்தோட கவலைகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்குது. நம்ம சத்தியத்தில் நடக்க முடியாது, நம்ம ஃபேமிலி என்ன பண்ணுறது, அந்த மாதிரி கவலைகள், ஐஸ்வர்யம், மயக்கம், இதில் எல்லாவற்றிலும் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா உலகத்துக்கு சார்ந்த அனைத்து இச்சைகளால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கவர்ந்துக்கிட்டாங்க. இவங்கள்ட்ட இந்த வசனம் போகணுன்னு என்னாச்சுன்னா எல்லாத்தையும் நெருக்குது. வசனத்தின்படி வாழ்கிறதா, உலகத்தின்படி வாழ்கிறதா, எப்படி வாழ்றது இவங்களால் புரியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திக்கி திணறி முள்ளுள்ள இடங்கள் போல் நெருக்கப்பட்டவர்கள் இவர்கள். அடுத்தது வாசிங்க சிஸ்டர். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமாம், இப்போ பார்க்குறப்ப வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, இந்த வசனத்தை நம்ம கவனிக்கணும். 1 30ன்றாரு, இன்னொன்று பார்த்தா 60ன்றாரு, இன்னொன்று 100ன்றாரு. அப்படின்னா பலன் தருகிறவர்கள். இப்போ விதை விழுந்துருச்சு, இந்த விதை நல்ல நிலத்தில் விழுந்துச்சு, நல்ல மனிதர்கள், நல்ல இருதயம் உள்ளவர்கள் உளுந்த உடனே இது விளைச்சல் எப்படிச்சுன்னா 30, 60, 100 வந்தது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 4 விஷயத்தையும் பார்க்குறப்ப 4 வகுப்பார்கள். இதில் யார் தான் பின்தங்கி போக மாட்டார்கள் எந்த சூழ்நிலைன்னு கேட்குறப்ப நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களை எக்காரணத்தை கொண்டும் கொஞ்சம் கூட பேக் அடிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த விதை விழுந்த இடம் சரியான இடத்துல தான் விழுந்துச்சு. அப்போ அந்த விதையை விதைத்தவர் பார்த்தோம் யார்? மனுஷகுமாரன். அப்போ இந்த ஊமை எந்த டைமில் சொன்னார்னு கேட்குறப்ப இதுக்கு பின்னாடி நடந்த நிகழ்வுலாம் இல்லை, அதாவது முற்பிதாக்கள் காலம் அப்படியெல்லாம் கிடையாது. ஜீசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார் விதை விதைச்சான்றப்ப ஜீசஸ். அவர் எப்போ விதைச்சார்? ஃபஸ்ட்டு வருகையில். அவர் விதைச்ச விதையில் அறுவடை பண்ணவங்க எத்தனை பேருங்க? அவர் அறுவடை பண்ண நபர்கள் யார் யார்? 12 அப்போஸ்தலர். அவ்வளோதான், சரியாக நம்ம சொல்லலாம். 12 அப்போஸ்தலர்கள் அவர் அறுவடை பண்ண நபர்கள். அப்போ விதை விதைக்கப்பட்டது எங்கேருந்து நம்ம எடுத்துக்கலான்னு கேட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துலேருந்து தான் அந்த ஊமைகள் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த ஊமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றி பேசுகிறாரு. இப்போ நம்ம பார்ப்போம். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4:23 வாசிங்க. அவர் விதையெல்லாம் எப்படியெல்லாம் விதைச்சார்னு பார்ப்போம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். ஆமாம், இவர் பார்க்குறப்ப கலிலேயா பகுதி எங்கேயும் சுற்றி திருந்து என்ன பண்ணார்னா சுவிசேஷ ராஜ்யத்தின் பற்றி சத்தியத்தை அறிவித்தார். இதே மத்தேயு 4:17 பரிசுத்த பைபிள் இந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. பரிசுத்த பைபிள் இருக்குதுங்களா? பொதுமொழிபெயர்ப்பு இந்த ஒரு வசனங்கள் மட்டும் வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆமாம், யோவான் ஸ்நானகன் காவலில் வைக்கப்பட்டதிலிருந்து என்ன பண்ணாருன்னா இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை அறிவிக்கிறார். எப்படின்னா மனம் திரும்புங்கள், பாவத்தில் இருக்கிற நீங்கள் திரும்புங்க. ஏன்னு கேட்டால் விண்ணரசு
பக்கமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த விதை என்னன்னு பார்க்குறப்ப பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான் அந்த விதை. அந்த விதை விதைத்தவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. விதை விதைத்த மனுஷகுமாரன் பார்க்குறாரு. அந்த விதைன்றப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள ரகசியங்கள் அதை பற்றி பேசுகிறாரு. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி படிங்க. அச்சமயத்திலிருந்து இயேசு, உங்கள் மனதையும் வாழ்வையும் திருத்துங்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் விரைவில் வர இருக்கிறது என்று போதனை செய்ய தொடங்கினார். ஆமாம், இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணார். இது யோவான் தான் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா இந்த விஷயத்தை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி யோவான் தான் இந்த வார்த்தை சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குதுன்னு சொன்னாரா தவிர அதோட விதை கரெக்டாக விதைத்தவர் யாருன்னு கேட்குறப்ப கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கையில் தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னு பார்க்குறப்ப யோவான் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் நீங்கள் என்கிட்ட கொடுத்த வார்த்தைகளை நான் இவங்களுக்கு கொடுத்துருக்குறேன், இவங்க அதை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஏற்றுக்கொண்டு என்னை விசுவாசிக்கிறார்கள் அப்படின்றாரு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறுவடை பண்ண நபர்கள் எத்தனை பேர்னா 12 அப்போஸ்தலர்கள் தான். இவங்க கிட்ட தான் என்ன சொல்கிறாருன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய விதையை கையில் கொடுக்குறாரு. அந்த ராஜ்யத்துடைய சுவிசேஷம் இவர்கள் கையில் கொடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறார். மத்தேயு 10:7. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியோங்கள். ஆமாம், இது அப்போஸ்தலர்களை கொடுத்து அனுப்புகிறாரு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம சொன்னோம், அவர் அறுவடை பண்ண நபர்கள் யாருன்னு கேட்குறப்ப 12 சீஷர்கள் தான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வராங்கன்னு பார்க்குறப்ப அப்போஸ்தலர் பவுல் இவங்கெல்லாம் வராங்க. இதுக்கு ஆதார வசனங்கள் பார்க்குறப்ப நிறையா இருக்குது. அதாவது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள்னு வசனம் இருக்குது. அதேமாதிரி கொலேசியர் 1:23 இந்த மாதிரி நிறையா வசனங்கள் இருக்குது. அப்போ நமக்கு கேள்வி என்னன்னு கேட்குறப்ப அந்த விதைனா நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம், அது சுவிசேஷ ராஜ்யம் அப்படின்ட்டு. விதைத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பார்த்துட்டோம். இதோட ஊமையோட ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்குறப்ப ஃபஸ்ட்டு ஊமைக்கு கர்த்தர் இந்த காலத்தில் பற்றி தான் சொன்னார். ரெண்டாவது அது பார்க்குறப்ப என்ன விஷயம் சொன்னார்னா 1:30ன்னாரு. இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, இது கடைசி வரைக்கும் வரும். 1:30, 1:60, 1:100 அப்படின்னாரு. இப்போ இந்த 30, 60, 100 இதை நம்ம எப்படி எடுத்துருக்கலாம், நம்ம மைண்டில் எப்படி அதை ஃபிக்ஸட் பண்ணி நம்ம வச்சுருக்கிறோம்? 1:30, 60, 100 அப்படின்ற வார்த்தையை மிகுந்த பலன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா 1:30 அப்படின்றாரு, 1:60, 1:100. இப்போ இந்த வசனங்களை அப்படியே எடுத்து இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் அறுவடை நடந்துச்சு அப்படின்னு ஃபிக்ஸட் பண்ணோம்னா வசனம் செட்டே ஆகாது. ஏன்னு கேட்டால் 100% அறுவடை எங்கே தான் நடக்கும், எப்போ தான் நடக்கும்? ஆண்டவர் என்ன சொன்னார்னு கேட்டால் இந்த விதையை விதிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, 1:30 அப்படின்றாரு. ஒரு கால பீரியடு, ஒரு காலத்தை பற்றி பேசுகிறாரு. 1:60ன்றாரு. அப்போ ரெண்டாவது காலப்பகுதி பற்றி பேசுகிறாரு. 1:100ன்றாரு. அப்போ மூணாவது காலப்பகுதியை பற்றி பேசுகிறாரு. அப்போ இந்த ஊமையில் என்ன தான் அடங்கியிருக்குன்னு கேட்டிங்கன்னா 3 காலப்பகுதிகளை அடக்கியிருக்கிறாரு. ஏதோ நம்ம இந்த ஊமையை சாதாரணமாலாம் எடுக்கக்கூடாது, இது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் வச்சுருக்கு. அப்போ 3 காலப்பகுதியில் இருக்கிற வகுப்பார்கள் இப்போ புரிஞ்சுக்கலாம். 3 கால் பகுதியில் இருக்கிற வகுப்பார்கள் எப்படின்னா, 1 வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், இவர் கடைசி வரைக்கும் இவங்க இருக்கிறாங்க. அதேமாதிரி கற்பாரில் விதைக்கப்பட்டவங்க, இவங்களும் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. முள்ளுள்ள இடங்களில் இவங்களும் கடைசி வரைக்கும் சபைக்குள்ள இருக்கிறாங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் இவங்க 4 வகுப்பார் எங்கே தான் இருக்கிறாங்கன்னா தேவனுடைய சபையில் இருக்கிற வகுப்பார்கள். உலக வெளியெல்லாம் ஒரு பற்றி பேசலை, சபைக்குள்ள இருக்கிற வகுப்பார்கள் 4 வகுப்பார்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த 4 வகுப்பாரும் நீங்கள் கவனித்து பார்த்தோம்னா அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறாரு, மரம் நல்லதென்றால் அதோட கனிகளால் அறிவிங்க. அந்த மரம் உங்களுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுன்னா அதோட கேரக்டர் உங்களுக்கு வெளிப்படுறப்ப ஓகே இது சரியான மரம். அந்த கனி உங்களுக்கு கெட்டதாக இருக்கிறப்ப நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம், இது வழியருகே விதைக்கப்பட்டதாக இருக்கலாம், கற்பாரில் விதைக்கப்பட்டதாக இருக்கலாம், இல்லை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டதாக இருக்கலாம். அப்போ இந்த நபர்களை பார்த்து நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் தோய்ந்து போயிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் அது 60,
30, 60, 100 அப்படின்றாரு. அப்போ இதை இந்த 100, 60, 30 தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, மத்தியில் படிக்கிறப்ப பரலோக ராஜ்யம்னு போட்டிருக்குது மத்தியில் சில இடத்துல. அதேமாதிரி மார்க்கில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம்னு போட்டிருக்கோம். பரலோக ராஜ்யமா தேவனுடைய ராஜ்யமா? கரெக்டாக சொன்னாங்க சிஸ்டர். ஏன்னா நிறைய பேர் குழப்பிக்குவோம், பரலோக ராஜ்யம்னு ஒன்று வரப்போகுதுப்பா அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெபத்திலே சொல்கிறார், பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ இந்த பூமியில் கடவுளோடைய ராஜ்யம் இல்லாமல் போச்சு. எப்போன்னு கேட்குறப்ப ஆதாம் காலத்திலே அது பறி போச்சு. அப்போ பூமியில் மட்டும் அவரோட ராஜ்யம் இல்லை. ஆனால் மற்ற சர்வத்துக்கும் யாரோட ராஜ்யம் இருக்குதுன்னா பிதாவுடைய ராஜ்யம் இருக்குது. ஆனால் பூமியில் ராஜ்யம் இல்லைனாலும் அது யாரோட கண்ட்ரோலில் தான் இருக்குன்னா தேவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. தேவனை அனுமதிச்சா தான் இந்த பூமியில் ஒரு விஷயம் நடக்கும். அப்போ இந்த ராஜ்யம் இல்லாதனால தான் கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வந்து அந்த ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஆதாம் இழந்து போனதை மீண்டும் கொடுக்கப்படுதான் சுவிசேஷம். மனிதன் இழந்து போனதே கிடைக்கும், அதுதான் இந்த சுவிசேஷம். இப்போ பார்க்குறப்ப இந்த ஊமைகளை பார்த்துட்டோம். அடுத்தது 2வது ஒரு ஊமை சொல்கிறாரு. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. 25 அப்படி வாசிங்க சிஸ்டர். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். 26 அப்படி. பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. அதில் பார்க்குறப்ப 27 பார்த்தீங்கன்னா, வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதித்தீர் அல்லவா, பின்ன அதில் களைகள் எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. இப்போ இந்த ஊமையோட ஃபஸ்ட்டு ஊமையை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஊமையோட சாவி தான் எல்லா ஊமைக்கும் பொருந்தும். விதை விதைத்தவர் யார்? மனுஷகுமாரன். அப்போ இந்த விதையை விதிக்கிறப்ப இது 2வது ஊமை. இது சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்குது. அந்த நல்ல மனுஷன் யாருன்னு கேட்குறப்ப கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான். அவர் விதைச்சிட்டார், அதுக்கு ஒப்பாக இருக்குதுன்றார். அந்த ஒப்புனா கிறிஸ்துவோட சாயல் தரிக்கிற நபர்கள், அதுக்கு ஒப்பாக இருக்குதுன்ட்டார். அதில் 24 திருப்பி வாசிங்க சிஸ்டர். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். மன்னிக்கணும், 25. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். ஆமாம், இந்த மனுஷர் நித்திரை பண்ணுகையில் யார் இந்த மனுஷர்? இது வந்து ஊமையாக சொல்லப்பட்டது, ஆனால் இதுக்குள்ளே பொருள் இருக்குது. அந்த மனுஷர் யார்? நித்திரை பண்ணுறப்பனா யாருங்க? யார்? சீஷர்கள். ஆமாம், இது 2வது ஊமை யாரை பற்றி தான் பேசுகிறான்னு கேட்குறப்ப சீஷர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறார். ஃபஸ்ட்டு ஊமை கர்த்தர் இயேசுலேருந்து, 2வது ஊமை தான் சொல்கிறார் மனுஷன் நித்திரை பண்ணுகையில். அதனால தான் நம்ம என்ன சொன்னால், போகிறப்ப பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு பிரசங்கம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி யார் அனுப்பிச்சுட்டாருன்னா 12 அப்போஸ்தலர்களை அனுப்புகிறாரு. அந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விதையை வாங்கி கொண்டு போட்டுக்கிட்டே போகிறாங்க. அந்த விதை என்னன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ போட்டுக்கிட்டே போகிறாங்க. அந்த விதை வளர்கிறப்ப என்னென்னா, மனுஷர்கள் நித்திரை அடையிறப்ப சத்துரு வந்து விதைத்தான் அப்படின்றாரு. இப்போ அதோட இதை பார்ப்போம். மத்தேயு 13:29 வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். ஆமாம், அவங்க வந்து அந்த ஆண்டவனுடைய வேலையாட்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இப்படி களைகள் வந்துருச்சு, இதை நாங்கள் பிடுங்கி போட்டுட்டுமான்னு கேட்குறப்ப அதுக்கு அவர் சொல்கிறார் வேண்டாம்னு சொல்கிறார். ஏன்னு கேட்டால் அறுப்பு காலம் வரைக்கும் விட்டுடுங்கன்றார். அப்போ அறுப்பு காலம் எதுங்க? 1000 ஆண்டு. அப்போ அரசாட்சி வரைக்கும் யாரை விட்டுட சொல்கிறாரு? களைகளை. கதிரும் இல்லை, களைகள். கோதுமைக்குள்ளே என்ன வளருது? களைகள். அந்த களையை விதைத்தவன் யாருங்க? சத்ரு. அப்போ கோதுமை விதைத்தவர் ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து, 2வது அப்போஸ்தலர்கள் விதைக்கிறாங்க. அவங்க விதைச்சு நித்திரை பண்ணுறப்பனா அப்போஸ்தலர்கள் விதைத்து மரணிக்கிறாங்க இல்லைங்களா, மறிச்சிட்டாங்க, ஓகேங்களா. அவர்களை இருக்கிற வரைக்கும் என்னாச்சு? சபை பாதுகாக்கப்பட்டது. ஏன்னு கேட்குறப்ப அதுக்கு வசனங்கள் வாசிக்கலாம். இதோட விளக்கத்தை பார்த்துட்டு வசனங்களை வாசிச்சிடலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 36 வாசிங்க சிஸ்டர். 36லேருந்து 40 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால்
களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். ஆமாம், இப்போ இந்த விஷயம் பார்க்குறப்ப ரெண்டாவது விதை விதைக்கிறவங்க யாருன்னு கேட்குறப்ப அது சீஷர்கள் நம்ம சொன்னோம். அப்போ சீஷர்கள் எப்படி தான் இந்த விதையை விதைச்சார்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு வசனங்கள் மட்டும் நம்ம வாசிச்சிருவோம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. மத்தேயு 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஆமாம், இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பகுதி தான். இப்போ சீஷர்களுடைய காலத்தில் என்னென்ன விஷயம் நடந்துச்சுன்னு கேட்குறப்ப 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். ஆமாம், இவங்க எப்போ தான் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா சீஷருடைய காலத்தில் சில வகுப்பார் சபைக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சத்தியம் சீஷர்களை விதைச்சிட்டு வேறு சபைக்கு போவாங்க. அவங்க எப்படின்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சபைகளை நியமித்தாங்க. அந்த சபையில் சத்தியம் சொல்கிறப்ப அதில் ஒரு வகுப்பார் எந்திரிச்சு சில கருத்துக்கள் முரண்பாடாக பேசுவாங்க. இப்படி பேசி பேசி அநேக சபைகள் என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த கலைகள் வந்துருச்சு. இந்த கலைகள் வரப்போ தான் அப்போஸ்தலர் பவுல் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம் 30 வரைக்கும் வாசிங்க. 29 30 வரைக்கும். 29 30. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடமாய் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி கலைகள் எப்பொழுது வந்துச்சுன்னு கேட்குறப்ப ஆதி திருச்சபையிலே ஒரு சில வகுப்பார் இருந்தாங்க. விருத்த சேதனம் பண்ணணும்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில வகுப்பார்கள் அப்பயே இருக்கிறப்ப சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணி ஒழுங்கு பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க சபையை. ஆனால் சீஷர்கள் அந்த ஊமை சொல்கிற விஷயம் என்னென்னா மனுஷன் நித்திரை பண்ணுகையில் என்னைக்கு சீஷர்கள் எல்லோரும் அப்போஸ்தலர் எல்லாரும் மரித்தார்களோ அன்னிலேருந்து சபைக்குள்ளார் என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதிக பிரிவினை, அதிக கள்ள உபதேசம் இதெல்லாம் வந்து அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நான் போன பின்ன கொடிதான ஓநாய்கள் எதற்குள்ளே இருக்குதுங்க, உள்ளதாக இருக்குது. அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சுவிசேஷ ராஜ்யத்தை முழுமையாக யாரும் தெரிஞ்சுக்கூடாது. ஏன்னு கேட்டால் இதுக்குள்ளே என்னாக்குன்னா ரகசியம் இருக்குது. இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டால் நீங்கள் யாரை போல ஆயிடுவீங்க, கிறிஸ்து போல ஆயிடுவீங்க. அப்போ கிறிஸ்து போல ஆகக்கூடாதுன்னு யார் விதைச்சா? அப்படி சத்துரு விதைச்சான். நல்ல விதையை விதைச்சது மனுஷகுமாரன். அப்போ கலைகளை விதைத்தது சத்துரு. சத்துருடைய வேலை என்ன? ராஜ்யத்தை தெரியக்கூடாது, குமாரனோட சாயல் தரித்து கொள்ளக்கூடாது. அதனால உள்ள கலைகளை விதைக்கிறா. அப்படி இந்த கலையும் கோதுமையும் இரண்டாக வளருது. இது ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ரெண்டையும் வளர விடு. எப்போ வரைக்கும்? அறுப்பு காலம் வரைக்கும் விடு. அந்த அறுப்பு காலில் அறுக்கிறவர்கள் யாருங்க? தேவ தூதர்களை விட்டு நான் அறுக்கிறேன்றார். நான் அறுத்துனா சரியாக இருக்கும். அதுதான் யோவான் சொல்கிறார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்குது, அவர் அறுவடை பண்ணால் தான் சரியாக இருக்கும். நம்மலாம் அறுவடை பண்ணுறோன்னு இறங்கிட்டோமா நம்ம தாறுமாறாக வெட்டிடுவோம். அது தெரியாது. களைகளை வெட்டுறோமா கோதுமை வெட்டுறோமா தெரியாது. அறுவடை அவர் தான் பண்ண போகிறாரு. அப்போ இது பார்க்குறப்ப ஆதி காலத்தில் சீஷர்கள் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க சமாளிச்சுட்டு தான் வந்தாங்க. பார்த்திங்கன்னா ரோமனியர் காலத்தில் பார்க்குறப்ப சபைகள் எல்லா இடத்துலையும் அப்போஸ்தலர் நிறுவனாங்க, எல்லா இடத்துலையும். அப்போ பார்க்குறப்ப மெயினாக பார்க்குறப்ப அலெக்சாண்ட்ரியா, கொரிந்து, ரோமு, எருசலேமு, அந்தியோக்கியா இந்த மாதிரி பல இடங்களில் சபை பெரிய சபைகளாக இருந்துச்சு அந்த பகுதிகளில். இப்படியாக நிறுவப்பட்டு கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு 300 வருஷ காலமாக, அதாவது சீஷர்கள் 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தாங்க. யோவான் எப்போ மரிச்சான்னு பார்க்குறப்ப கிபி 100 அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. 1ஆம் காலம் வரைக்கும் சீஷர்கள் பாதுகாத்தாங்க. அப்புறம் 2, 3ஆம் நூற்றாண்டுக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கள்ள சத்தியம் உள்ள பூந்து 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 என்னாச்சுன்னா கலைகள் எல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இந்த 2வது ஊமையில் சொல்கிறாரு. உள்ளே என்ன வளர்ந்துன்னா கலைகள். அந்த கலைகள் வளர வளர என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா சத்திய மார்க்கம் மாறிடுச்சு. ஏன்னு கேட்டால் சத்திய மார்க்கம் எப்படி அவங்க தூசிக்கப்படும், அந்த அளவுக்கு கள்ள சபை எழும்பி உண்மையான சபையை அடக்கி கொண்டது. அந்த பகுதி தான் இந்த 2வது ஊமை பகுதியாக நம்ம பார்க்குறோம். இப்போ பார்க்குறப்ப இன்னொரு விஷயம் நம்ம பார்ப்போம்.
இது மத்தேயு 13:40 வாசிங்க சிஸ்டர். அதனால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தில் முடிவு நடக்கும் அப்படின்ட்டார். அப்போ இந்த உலகத்தில் முடிவில் தான் இந்த கலைகளே ஏன்னு கேட்டால் அவர் எடுக்க போகிறாரு. இதுக்கு முன்னாடி இன்னொரு வசனங்கள் நம்ம வாச்சிடலாம். இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அப்போஸ்தலர்கள் காலத்தில் சபைகள் நிறுவப்பட்டுச்சு, நமக்கு தெரியும். அப்போ அப்போஸ்தலர் காலத்தில் சபைகளுக்கு என்னென்ன பேர் வச்சாங்க அப்படின்னா, ஏஜி சபை அந்த மாதிரி ஒவ்வொரு பேர்களா அப்படின்னா என்ன சபை பேர் வச்சான்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிருபத்தில் வாசிக்கிறோம், கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிறதாவது, எபேசு பட்டணத்துக்கு எழுதுறது. அப்போ ஒவ்வொரு ஊரில் என்னென்ன சபைகள் இருந்துச்சோ அந்த பெயரால் தான் சபைகள் அழைக்கப்பட்டுச்சு. அதுக்கு மாற்று பேர் எதுவுமே இல்லை. அப்போ இந்த காலத்தில் இந்த பேர்கள்லாம் எப்படி வந்துச்சு, பேர்கள்லாம் எப்படி உருவானுச்சு, இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும் இல்லைங்களா? அவங்கவுங்க ஒவ்வொரு பேர் வச்சுருக்கிறாங்க. ஆதிகால திருச்சபையில் பேரே கிடையாது. இப்போ சேலத்தில் சபை தான் சேலம் சபை, கோயம்புத்தூர் வந்தால் கோயம்புத்தூர் சபை, இப்படி தான் அழைக்கப்பட்டுச்சு. அப்போ பெயர்கள்லாம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலைகள் தான், இந்த கலைகளால் தான் இந்த பெயர்கள்லாம் வந்துச்சு. அதில் மெயினாக ஃபஸ்ட்டு சபைக்கு என்ன பேர் வந்துச்சுன்னு பார்க்குறப்ப கர்த்தோலிக் அப்படின்ற ஒரு பேர். இப்போ நம்ம சொல்கிறோம்ல கர்த்தோலிக் சபை, கர்த்தோலிக் அப்படின்றது தான் சபையாக பேர் வைக்கப்பட்டது. அந்த கர்த்தோலிக் என்ன அர்த்தம்னு கேட்குறப்ப இது கிரேக்க மொழியில் இருக்குது. இதோட பதத்தை பார்த்தீங்கன்னா உலக அளவல், உலகாவியல் அப்படின்னு ஒரு சபை, உலக அளவில் அப்படின்ற ஒரு பேர் அதுக்கு. அதே பேர் பார்க்குறப்ப பொதுவானது, இந்த கர்த்தோலிக்குனா பொதுவானது, உலகாவில் அப்படி அதுதான் மீனிங் தராங்க. ஆனால் இந்த கர்த்தோலிக்க சபை எப்படின்னு கேட்குறப்ப யோவான் இருக்கிறார் இல்லைங்களா, சீஷர், யோவானுடைய காலத்தில் ஒருத்தர் இருக்கிறார். யாருன்னு கேட்குறப்ப நீரோ இல்லை, அதாவது நீரோ மன்னன்னா கிறிஸ்துவத்தை தடை பண்ண ஒரு மன்னர்கள். கிட்டத்தட்ட எப்போனா கிபி 300 வரைக்கும் கிறிஸ்துவ மதமே ஒன்று இருக்கக்கூடாதுன்னு தடை பண்ண நபர்கள் யார் கேட்குறப்ப ரோமனியர்கள். ஏன் தடை பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரோமனியர்களை என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த செல வழிபாடு இதெல்லாம் வணங்க சொல்லுவாங்க. கான்ஸ்டாண்டினோபிள்னு தான் மாறுது. அந்த நீரோ மன்னன் என்ன பண்ணார்னா அவரோட ஆட்சி காலத்தெல்லாம் அவரை தான் வணங்கணும். ஆனால் கிறிஸ்தவர்கள் வணங்க மாட்டார்கள், யூதர்களும் வணங்க மாட்டார்கள். அப்போ என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்துவ மதத்தை தடை பண்ணாங்க. ஏன்னு கேட்டால் கிறிஸ்துவ மதம் என்ன போதிச்சுன்னா, இயேசு கிறிஸ்து வருவார், வந்து புதுசாக ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், அவர் அரசாட்சி பண்ணுவார்னு இவங்க பிரசங்கம் பண்ணோன்னே ரோமினர்கள் என்ன நினச்சாங்கன்னா, எங்கடா நம்மளை முடிச்சு கட்டிடுவாங்களாட்டுக்குது, அப்போ ராஜ்யம் ஒன்று புதுசாக வரப்போகுது, அப்போ இது பரவ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டாங்க. அது கிட்டத்தட்ட எப்போ இருந்ததுன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டு 300 வரைக்கும் அந்த தடைகள் இருந்துச்சு. கிறிஸ்துவத்தை பற்றி பேசக்கூடாது, பேசினா கொன்றுவாங்க. அப்போ ஆதி காலத்தில் இருந்த திருச்சபை நபர்களை எப்படி தான் போதிச்சாங்கன்னா, வீடு வீடாக போய் ஒவ்வொரு வீட்டில் ஆராதனை முடிச்சிட்டோன்னே அந்த வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா மீன் சிம்பிள் போட்டுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சனிக்கிழமை ஆராதிப்பாங்க, அந்த சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை யார் வீட்டில் சப்ஜெக்ட் நடத்தும் அப்படின்னா இந்த வாரம் நடக்கிறப்பே சொல்லிடுவாங்க. என்னென்னா வீடை பற்றி சொல்ல மாட்டாங்க, விசுவாசிகள் இருக்கிற வீட்டு பகுதியில் போங்கப்பா, அங்கே நம்ம சிம்பிள் போட்டிருக்கோம், அந்த சிம்பிள் யார் வீட்டில் போட்டிருக்குதோ அங்கே தான் அடுத்த வாரம் ஆராதனை அப்படின்வாங்க. அப்போ இவங்க கடந்து போகிறப்ப மீன் சிம்பிள் தான் இருக்கும், மீன் சிம்பிள் தான் போட்டிருப்பாங்க கிறிஸ்துவர்கள். அப்போ அந்த மீன் சிம்பிள் யார் வீட்டில் இருக்குதோ அங்கே தான் ஆராதனை அடுத்த வாரம். அப்போ சிலுவை எப்படி வந்துச்சு நமக்குள்ளே, நம்மளோட சிம்பிள் பார்க்குறப்ப மீன் தான் போடணும், ஆனால் சிலுவை எப்படி வந்துச்சு ஏன்னு கேட்குறப்ப இதுக்குள்ளே கலைகள் நிறையா வளர்ந்து இன்றைக்கி உண்மையான சபை எது கள்ள சபை எதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்மளே சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு தெரியாமல் வேதத்தை எடுத்து நம்ம மனப்போக்கில் படித்து இதுதான்ப்பா கரெக்டுன்னு பேசுகிறக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ இந்த காலப்பகுதியில் வந்ததுனால இந்த சத்தியம் எப்படி கொலாப்ஷன் ஆயிடுச்சு, அதுதான் 2வது ஊமையில் சொல்கிறாரு. ஊமைகள்ன்றது ஜாக்கிரதையாக நம்ம படிக்கணும், அது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காலப்பகுதியில் பார்க்குறப்ப தான் அந்த யோவான் வந்து ஒரு சீஷரை நியமிக்கிறார், ஒரு சபைக்கு ஒரு கண்காணியை நியமிக்கிறாரு. அவர் பேர் அந்தியோக்குன்னு, அவர் பேர் அந்தியோக்குன்னு இருக்கிறார். யோவானால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அந்தியோக்கு. இவருடைய காலத்தில் தான் இந்த கர்த்தோலிக் அப்படின்ற பேர் வச்சார். முதல்ல கர்த்தோலிக்னா உலக அளவில் பொதுவான அப்படின்ற மீட்டிங் வச்சார். எப்படின்னு கேட்குறப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுக்கணும். சகல ஜாதிகளும் அப்படின்றப்ப என்ன அர்த்தம், எல்லாம், அதுதான் அதுக்கு அர்த்தம், எல்லாம் பொதுவானது உலக அளவில் அப்படின்றது தான் கர்த்தோலிக். அந்த கர்த்தோலிக்கு இந்த ரோமன் கர்த்தோலிக் எப்படி இஷ்டம்னா ரோமன் கர்த்தோலிக். அப்போ ரோமனா ரோமனியர்கள், கர்த்தோலிக்குனா உலக அளவில், ரோமனர்கள் உலக அளவில் சபை, அதோட மீனிங்கு ரோமன் உலக அளவில் சபை, அது கிறிஸ்து சபை இல்லை, ரோமன் சபை, அதுதான் அதுக்கு மீனிங். அதை தெரியாமல் நம்ம என்ன பண்ணிருந்தோம், அதுவும் இயேசு கிறிஸ்து சபைன்றோம். மீட்டிங் நல்லா நம்ம அவன் தெளிவாக வச்சுருக்கிறான், அப்பயே அவன் தெளிவாக வச்சுட்டான்.
ரோமன்னா ரோமனியர்கள், கத்தோலிக்குனா உலக அளவு சபை. அப்போ இந்த ரோமனியர்கள் உலக அளவில் இருக்கிறம்பா, எங்களுடைய சபைப்பா அப்படின்றார். அப்போ அது கிறிஸ்துவ சபையான்னு கேட்டால் அது பொருள் இல்லை தான் அர்த்தம் அதுக்கு. அப்போ பார்க்குறப்ப இந்த கத்தோலிக்குன்ற பேரை ரோமனியர்கள் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால், அப்போஸ்தலர்கள் காலத்தில் அப்போஸ்தலர்கள் கொன்றவர்கள்லாம் யாருங்க? ரோமனியர்கள் தானே. ஆனால் அவங்க சொல்கிறது கேட்குறப்ப புனித ரோமனியர்களாம். இது நியாயமாக இருக்குதா? ஏன்னு கேட்குறப்ப இந்த ரெண்டாவது ஊமையோட வீரியத்தை பார்த்தீங்களா நிறையா இருக்குது. அந்த ஊமையில் இந்த கலைகளோட விஷயம் நிறையா இருக்குது. அதோட வீரியம் தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் கொன்றவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த ரோமனியர்கள் தான். ஆனால் அவனுங்க சொல்லிக்கிறது ரோமன் புனித கத்தோலிக்க திருச்சபை. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால், இந்த கத்தோலிக்குன்ற பேர் அந்தியோக்குன்ற ஒருவரால் தான் பொதுவான சபை அப்படின்னு நிரூபித்தார். இப்போ இந்த கோதுமைக்குள்ளார என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கள்ள சபை உருவான காரணம் சீஷர்கள் மரித்தாங்க, அப்போஸ்தலர்கள் மரித்தாங்க, அப்போஸ்தலர்கள் வழிகாட்டின சீஷர்கள் மரித்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணத்தான் இந்த கலைகளோட வேலை. இப்போ நம்ம பார்த்துட்டோம். இது என்ன பார்த்தோம்னா, இந்த கத்தோலிக்குன்னா என்ன அர்த்தம்னு பார்க்குறப்ப பொதுவானது அப்படின்னு, அதுதான் ரோமனியர்களை வச்சுக்கிட்டாங்கன்னு பார்க்குறோம். இப்போ ரெண்டாவது ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், 60ன்னு சொன்னார் இல்லைங்களா ஃபஸ்ட்டு உண்மையில், 30 60. இப்போ இந்த 60 எது வரைக்கும் மென்ஷன் பண்ணலாம்? நம்ம இதோட விளக்கத்தை ரெண்டாவது உண்மையில் படித்தோம். கலைகள் எது வரைக்கும் வரும்? அறுவடை காலம் வரைக்கும் வரணும். அப்போ இந்த 30% எது வரைக்கும் குறிக்குன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து விதைத்திலிருந்து அப்போஸ்தலர்கள் விதைத்தார்கள் இல்லைங்களா, அந்த காலப்பகுதியில் நடந்த அறுவடைகள், அதுலேருந்து 30% நடந்த நிகழ்வை பற்றி சொல்கிறாரு. அடுத்தது அப்போஸ்தலர்கள் விதைத்ததுலேருந்து உலகத்தின் முடிவு பரியந்தமும் இந்த முடிவு வரைக்கும் வளரக்கூடிய சபை மக்கள் தான் 60%. இப்போ புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு அந்த ஊமையில் சொன்னார், ரெண்டாவது இந்த ஊமையில் கொண்டு வந்துட்டார். இப்போ 100% எந்த இடத்துல வரணும்? அது ஆன்சர் நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க, யுகாயுகத்தை ராஜ்யத்தில் தான் வரணும். அப்போ இந்த ஊமையில் சொல்கிறப்ப 100% அங்கே தான் நடக்கணும். அப்போ இப்போ நடக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, 60%க்கு உண்டான வேலைப்பாடுகள் தான் நடந்துட்டு இருக்குது. அப்போ 30% எப்போ தான் முடிஞ்சிச்சுன்னு கேட்குறப்ப, சீஷர்கள் மரித்தப்ப, சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதைத்த விதையிலேருந்து சீஷர்கள் அறுவடை செய்த ஊழியம் வரைக்கும் 30% சரியாக போயிடுச்சு. 60% சபை எதுக்குள்ளே கடந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, கள்ள உபதேசம் இதுக்குள்ளார கடந்து கடந்து அடிபட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்ரேஷன் ஆகி ஆகி கிட்டத்தட்ட எப்போலேருந்து 1ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ வரைக்கும் வரத்தான் 60%. இப்போ நம்ம கேட்போம், எப்படி நீங்கள் அதை 60% சொல்கிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மைண்டில் வரும். அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்வி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறுவடை பண்ணுறப்ப அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்கன்னா சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் கொடுக்கப்பட்ட சத்தியத்தில் அந்த சீஷர்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்? இப்போ நம்ம ஸ்ட்ராங்காகிறோமா நம்மளுக்கே ஒரு கேள்வியாக இருக்குது. ஸ்ட்ராங் இல்லை. அதனால தான் கர்த்தர் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு உண்மையிலே சொன்னார், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கி சபைக்குள்ளார இந்த 4 வகுப்பார் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கிறோம். ஒரு வசனத்தை கேட்டோன்னே, ஓ இப்படி சொல்லுதா இவ்வளோ அப்படின்னு கேட்டு எனர்ஜியாக ஏற்றுக்கிறோம். அவங்க கற்பார்கள். ஆனால் வழி அருகே விதைக்கப்பட்டு வந்த வாக்கில் கேட்டுட்டு கிளம்பி போகிறவங்க அவங்க. இந்த குரூப்பை பற்றி தான் ஃபஸ்ட்டு உண்மை பார்த்தீங்கன்னா அறுவடை காலம் வரைக்குமே சொல்லியிருப்பார், இந்த 4 வகுப்பார் உள்ளே இருப்பாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த விதையில் சக்ஸஸ் ஆனவங்க சீஷர்லேருந்து இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த கலைகளை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த கலைகளோட இது பார்க்குறப்ப இது அறுப்பு காலம் வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா வளர விடுன்ட்டார். இது அறுக்கிறவர் யாருன்னு கேட்குறப்ப மனுஷகுமார் தேவத்தூரில் அனுப்பி நான் அறுவடை பண்ணுறேன்னு. இதில் பார்க்குறப்ப இதில் கள்ள சபைன்னு பார்க்குறப்ப ரோமன் கத்தோலிக்க நம்ம சொன்னோம். எப்படி ரோமன் கத்தோலிக்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், அலெக்சாண்ட்ரியா, கொரிந்து, ரோமு, ஜெருசலேமு, அப்புறம் அந்தியோக்கியா, இந்த 5 சபைகள் இருந்துச்சு. இதில் மெயின் சபை எதுன்னு பார்க்குறப்ப ரோம் சபையாக தான் இருந்துச்சு. ஏன் ரோம் சபை வந்து மெயினாக காட்டினாங்க, அடையாளப்படுத்தினாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்குறப்ப ஒரு வசனங்களை வாசித்து நம்ம அதுக்குள்ளே கடந்து போகலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஆமாம், இது பார்க்குறப்ப தேவத்தூர் அறுவடை பற்றி இந்த இடத்துல போட்டிருக்கோம் வெளிப்படுத்தல. இதே வெளிப்படுத்தல 14-15 வாசிங்க.
அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஆமாம், இது 1000 ஆண்டு அரசாட்சியில் நடக்கிற ஒரு நிகழ்வு. எல்லாம் வளர்ந்துருச்சு, அறுவடை பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு வசனம். இது 1000 ஆண்டு அரசாட்சியில் தான் நடக்கும். இப்போ இந்த 2வது ஊமையில் பார்க்குறப்ப கோதுமைக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னு கேட்குறப்ப களைகளும் சேர்ந்து வளர்ந்தது. கோதுமைன்றது சபை வகுப்பார், கலைகைன்றது கள்ள சபை வகுப்பார். இந்த 2 நபரும் இருக்கிற ஊமை தான் இந்த 2வது ஊமை. 3வதாக ஒரு ஊமை பார்த்துருவோம். வாசிப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 13:18. அவர் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். ஆமாம், இப்போ லூக்கா 13:18 பார்க்குறப்ப அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை எதற்கு ஒப்பிடுவேன்னு சொல்லிட்டார். இப்போ இங்கே கேட்குறப்ப தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்குன்னு இயேசு கிறிஸ்தே கேட்குறாரு. அப்போ கேட்டுட்டு சொல்கிறாரு, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குதுன்றார். இது பார்க்குறப்ப 3வது ஊமை. இப்போ இந்த ஊமையில் ஏன் கர்த்தர் இயேசு கடுகு விதைக்கு வந்து பரலோக ராஜ்யத்தை வந்து ஒப்புமைப்படுத்தினார்? நம்ம சொன்ன விஷயந்தான். ஃபஸ்ட்டு 2 ஊமை உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு விதைக்கிற விதை, 2வது களைகள் வந்த ஊமை, 3வது ஊமை இந்த இது கடுகு விதைக்கு சொல்கிறாரு. என்ன இது பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது? அதுதான் ஆன்சர். சகோதரர் சொன்ன மாதிரி தான். அது எதுனா சிறிய கூட்டத்தார். அப்போ இந்த பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது என்ன பண்ணாருன்னா தன் தோட்டத்திலே போட்டார். அது வளர்ந்து பெரிய மரமாயிருச்சுன்றாரு. அப்போ கடுகு எவ்வளோ தான் வரணுங்க? செடியாக தான் வரணும். அண்ணன் மருத்துவராகிறாரு, அவருக்கு தெரியும். செடினா சின்னதாக தான் இருக்கணும். ஆனால் மரமாக வந்துச்சுன்னு கேட்குறப்ப அது சாத்தியமா? அப்போ எப்படி மரமாக வந்துச்சு? அது எந்த பீரியடு, அது எந்த காலம்? ஏன்னு கேட்குறப்ப ஊமையில் வந்து காலங்களும் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்போ இது எந்த காலம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் அதற்கு தான் நம்ம என்ன சொல்லணும். மறுபடியும் அந்த வசனங்களை வாசிக்கலாம். மறுபடியும் வாசிங்க சிஸ்டர் அந்த வசனம். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றான். ஆமாம், இப்போ இதுக்கு வசனம் வாசிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 4:1. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. சிஸ்டர் தானியேல் 4:12 வாசிங்க. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. நான் ஒரு வசனம் வாசிங்க சிஸ்டர். தானியேல் 4:1. நான் எனது படுக்கையில் படுத்திருக்கும் போது, அந்த வசனம் இருக்குதுங்களா? நான் எனது படுக்கையில் படுத்திருக்கும் போது கண்ட தரிசனங்கள் இதுதான். என் முன்னாலே பூமியில் மத்தியில் ஒரு மரம் நிற்க கொண்டிருந்தது. அதப்பா வாசிங்க. நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவிக்கத்தக்கதாக பாபிலோன் ஞானி எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் கூறிய சொல்லுகிறவர்களும் என்னிடத்தில் வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமல் போனார்கள். சிஸ்டர், இப்போ பார்க்குறப்ப நேபுகாத்நேச்சர் ஒரு கனவு கண்டாரு. ஒரு பெரிய மரம் இருப்பதாக கனவு கண்டாரு. அந்த மரத்தில் பார்க்குறப்ப அழகான பழங்கள் இருக்குது. இது அந்த வசனம் தானியேல் 4:22 வாசிங்க சிஸ்டர். 12:22 ரெண்டையும் வாசிங்க. அப்படியே அது 12:22 2 வசனமும் அப்படி வாசிச்சிருங்க. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெள்ளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கின. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது.
இப்போ பார்க்குறப்ப ஒரு மரத்தை பற்றி சொல்கிறா, அப்படியே இதே 4:22 அது அப்படியே வச்சுருங்க. அது பெரியவரும் பலத்தவருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது. ஆமாம், இப்போ பார்க்குறப்ப இந்த மரம் எதற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டுச்சுன்னா, கடுகு வந்து செடியாக தான் வரணும், ஆனால் மரமாக இருக்கிறப்ப ஒரு ராஜ்யத்துக்கு ஒப்புமையாக இதில் சொல்கிறார். கடுகாக இருந்துச்சு, அதை நான் போட்டேன், அது ஒரு செடியாக வராமல் ஒரு மரமாக வந்துச்சுன்றார். இந்த மரத்தை தான் நம்ம தானியில் ஒப்பிவிட்டு பார்த்தோம். என்னென்னு கேட்குறப்ப அவர் ஒரு கனவு கண்டாரு, அதில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் கனிகள் எல்லாம் இருக்குது, மிருகம் எல்லாம் வந்து பறவைகளெல்லாம் அதில் கூடு கட்டுது அப்படின்னு பார்க்குறோம். ஏன் இந்த விஷயத்தை நம்ம இதுக்கு எடுத்துன்னு கேட்குறப்ப, செடியாக தான் வரணும். செடின்றப்ப 1,44,000 நபர்கள் தான் பரலோக வாய்ப்பில் உள்ளவங்க. நம்ம வெளிப்படத்தில் படிக்கிறோம், முத்திரை போடப்பட்டவர்கள். இவர்கள் தான் அந்த சுவிசேஷத்தின் மூலமாக அறுவடை செய்யப்படுகிற நபர்கள். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எவ்வளோ இருக்கிறாருங்க? இன்றைக்கி கிறிஸ்துவர்கள் அப்படின்னா எவ்வளோ இருக்கிறாங்க? மெஜாரிட்டி உலக நாட்டு கணக்கு எடுத்தாலே கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் ஏன் இந்த 1,44,000 பேர் எங்கே போயிட்டாங்க? இன்றைக்கி இங்கே சொல்கிற சத்தியம் பக்கத்து சபையில் சொன்னீங்களா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே. அப்போ இவ்வளோ முரண்பாடு அப்படின்னா, இந்த கடுகு விதை செடியாக 1,44,000 பேர் தான் தரணும், ஆனால் இது ஒரு பெரிய மரமாக மாறிடுச்சுன்றாரு. அப்போ இது மரமாக மாறுனதுனால அங்கே என்னென்ன வந்துச்சு? அந்த வசனம் லூக்காவில் வாட்சிங்க சிஸ்டர். லூக்கா 13:19 வாசிங்க. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். ஆமாம், ஆகாயத்தின் பறவைகள் வந்து அது கிளைகளுக்குள்ளே அடைஞ்சிருச்சுட்டார். இப்போ அது மரமாக மாறிடுச்சு, செடி வந்து மரமாக மாறிடுச்சு. அப்போ அந்த மரத்துக்குள்ளே என்னென்னலாம் வருதுங்க? ஆகாயத்தின் பறவை உள்ளே வந்துருச்சு. தானியேலில் நம்ம படித்தது ஒப்புமையாக படித்தோம், மிருகம் பறவைகள் எல்லாமே அதுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ இந்த மரத்துக்குள்ளே என்னங்க இருக்குதுங்க? அதாவது பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்துக்குள்ளே என்ன ஒண்டிகிட்டு இருக்குது? மிருகங்கள் ஒண்டிகிட்டு இருக்குது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சபைக்குள்ளார, சபையாக வர வேண்டிய ஒரு செடிக்குள்ளார மரமாக மாறிடுச்சு. அந்த மரத்துக்குள்ளே இருக்கிறது மிருகமும் பறவைகளும் அசுத்தம் நிறைந்ததுமாக இருக்குது. இப்போ சபைக்குள்ளே யாரெல்லாம் இருக்குதுங்க? மிருகம் பறவைகள் எல்லாம் இருக்குதா இல்லைங்களா? இல்லைங்க பித, நாங்கள் பறவைகள் இல்லை, நாங்கள் மிருகம் கிடையாது அப்படின்னு யாரா? நம்ம குணலட்சணம் தான் சொல்கிறோம். நம்ம குணலட்சணம் கோதுமை வந்து தாழ்ந்தே இருக்கும் எல்லா டைம்லேயும். கோதுமை அதுதான் அறுவடை. ஆனால் பதறு எப்பயுமே எனக்கு எல்லாமே தெரியும். குணலட்சணம் ஓநாய்கள் எல்லாமே ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஊமையில் கர்த்தர் இயேசு டீட்டெயிலாக சொல்லி, ஊமைகளில் டீட்டெயிலாக இருக்குது எல்லாமே. அதை கரெக்டாக படித்து அந்த ஒரு சாவி எடுத்து போட்டு ஓப்பன் பண்ணால் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ இது மரமாக மாறிடுச்சு. இந்த மரம் வளர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்குறப்ப, ஆகாயத்தின் பறவைகள் வந்து கூடு கட்டுனுச்சின்னு பார்க்குறோம். இப்போ இந்த மரத்தை பற்றி ஒரு ராஜ்யத்துக்கு அடையாளமாக நம்ம சொன்னோம். அப்போ செடின்றப்ப சபைக்கு அடையாளமாக சொன்னோம். இப்போ இது வந்து செடி சபைக்கு எப்படி அடையாளம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, லூக்கா 12ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ஆமாம், ராஜ்யம் யாருக்கு தான் கிடைக்கணும்னா சிறுமந்தை, சிறு வகுப்பாருக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்க போகிறார். எப்போ? 1000 ஆண்டு அரசாட்சியா. ஆனால் அதற்கு முன்னாடியே கிறிஸ்துவ ராஜ்யம்ன்ற மாதிரி எது ஆண்டுச்சுங்க பூமியை அப்படின்னா? கிறிஸ்துவம் பூமி ஆண்டுச்சா இல்லைங்களா? இன்ன வரைக்கும் இந்தியா வரைக்கும் யார் வந்து நம்மளை அரசாட்சி பண்ணால்? இங்கிலாந்து. அப்போ கிறிஸ்துவ மதத்துக்குள்ளாக அரசாட்சி நடந்துச்சு. அது எப்படின்னா ஒரு மரமாக இருந்துச்சு. இந்த மரம் எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டுச்சு ஏன்னு கேட்டால், சபையோட டீட்டெயில் யாருக்கு தான் கரெக்டாக தெரியும்னா சபைக்கு தான் தெரியணும், நமக்கு தான் தெரியும். இந்த ஊமை யாருக்காக சொல்லப்பட்டுச்சுன்னா நமக்காக. நமக்கே இந்த ஊமை தெரியல, நம்ம வேறு கருத்து வச்சு இந்த ஊமை பற்றி பேசுகிறோம் பிடிக்கிறோன்னா, அப்போ நம்ம சபை இல்லை. அப்போ சபை இது தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா, அப்போ இந்த மரம் எப்பொழுது வளர்ந்துச்சு, இந்த மரமாக எப்போ மாறுனுச்சு அப்படின்னு கேட்குறப்ப, நம்ம 2வது ஊமையில் சொன்னோம், சீஷர்கள் விதைத்தார்கள். அதுக்கப்புறம் சீஷர் போன பின்னாடி கலைகளாக சின்னதாக உள்ளே பூந்துச்சு. அந்த சின்னதாக பெரிய மரமாக எப்போ ஆணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் நூற்றாண்டு கிபி 312 கான்ஸ்டாண்டியன் அப்படின்னு ஒரு ராஜா. கான்ஸ்டாண்டியன் ராஜா என்ன பண்ணுறாருன்னா,
கிறிஸ்துவ மதத்தை அங்கீகரித்தார். அவர் ஏற்றுக்கிட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ஏற்றுக்கிட்டார், ஞானஸ்நானம் அப்பயே எடுத்துருக்கணும். ஆனால் அவர் அப்போ எடுக்கலை. அவரோட வரலாறுல போய் படித்து பார்த்தா டீட்டெயிலாக தெரியும். அப்போ கான்ஸ்டாண்டின் ஒரு ராஜா என்ன பண்ணார்னா கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிட்டார். எப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அதோட வரலாறு நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஒரு போருக்கு போகிறாரு, அந்த இடத்துல சிலுவை பார்க்குறாரு. அந்த சிலுவை பார்த்து இந்த அடையாளத்தினால் நீ ஜெயித்திடுவே அப்படின்னு கிரேக்க மொழியில் எழுதிருந்துச்சு. அதை பார்த்துட்டு அந்த போருக்கு முன்னாடி அவர் ஆளுங்களை கூப்பிட்டு சிலுவை எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு அந்த போருக்கு போங்கப்பா அப்படின்னு போய் அதில் வெற்றி பெற்றோன்னே இவர் அந்த சிலுவை அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அவங்க அம்மா ரகசிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்கன்னு வரலாறு சொல்லுது. ஆனால் அது வேற கதை, அது உள்ளார வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அவர் கிறிஸ்தவத்தை அங்கீகரித்தார். அப்போ கிபி 312 கான்ஸ்டாண்டின் ராஜா என்ன பண்ணார்னா கிறிஸ்தவ மதத்தை அங்கீகரித்தார். அது வரைக்கும் கிறிஸ்தவ மதம் அப்படின்னாலே கிறிஸ்துவனாலே தடை செய்யப்பட்டதாக இருந்துச்சு. அதனால தான் அப்போஸ்தலர் காலத்தில் சீஷர் காலத்தில் வீடுக்குள்ளார போய் ஆராதனை பண்ணாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். ஒரு சில நபர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சபைக்கு வர்றது தேவனை ஆராதிக்க. அப்போ தேவனை நம்ம எப்படி ஆராதிக்கிறோன்னா பாட்டு பாடி கைத்தட்டி ஆமென் அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்தி ஆர்ப்பரித்து அப்படி தான் ஆராதிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு நபர் சொல்லுவார், தாவீது அப்படி தானப்பா பண்ணார், ஆசாரிப்பு பெட்டி வரப்போ டான்ஸ் ஆடிட்டு வந்தாருப்பா, நாங்கள் டான்ஸ் ஆடுவோம்பா அப்படின்னா ஆதிகால திருச்சபை வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆதி காலத்தில் சத்தம் போட்டு பாட்டு பாடி காது கிடைச்சுன்னா கொண்டு போய் வெட்டி போடுவோம், கையை வெட்டிடுவான், காலை வெட்டிடுவான், பயம். அப்படி இருந்த சபை பயத்தில் கூட ஆண்டவரை ஆராதிக்கணும், கடவுளை ஆராதிக்கணும் என்ன பண்ணாங்கன்னா இவங்க ரகசியமாக எத்தனை மணிக்கு, காலையில் 9 மணிக்கு அப்படின்னா அப்படி கிடையாது, நைட்டு நேரம் தான் ஆராதனை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அப்போஸ்தலர் பவுல் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறப்ப மேல் வீட்டிலேருந்து ஒரு பையன் விழுந்துடுறான்னு நம்ம படிக்கிறோம். விழுந்து என்ன பண்ணாருங்க, செத்து போயிட்டார். அவர் என்ன காலையில் பிரசங்கம் பண்ணி தூங்கியிருப்பார், இல்லை ஃபுல்லாக சாப்பிட்டு டயரில் எதுவும் தூங்கிட்டார் அப்படின்னா அப்படி இல்லை. இரவு நேரத்தில் 12 மணி 1 மணி இந்த மாதிரி அவங்க கூடி ஆராதிக்கிறப்ப அந்த பையன் மேல் வீட்டில் இருந்தார். அவரால் முடியல, தூக்க முடியல, தூக்கத்தில் கீழே விழுந்தார், அப்போ தான் மரிச்சார். அப்படி தான் சீஷர்களுடைய காலத்தில் நைட்டு நேரம் போய் கடவுளை ஆராதித்து சுவிசேஷத்தை பற்றி பிரசங்கித்து அப்படி சபை வளர்ச்சி பெற்றது. எப்போ 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 300 வரைக்கும் இப்படி தான் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஆனால் கிபி 330 கான்ஸ்டாண்டின் என்னைக்கு அங்கீகரித்து என்ன சொன்னார்னா ஒரு சட்டத்தை போடுறாரு, மிலான் ஆணை அப்படின்றார். மிலான் ஆணைன்னு ஒன்று போடுறாரு. அது என்னென்னு கேட்டால் கிறிஸ்தவர்களே இது வரைக்கும் பொறுத்து கொள்ளுங்கள், உங்களை அடிமையாகப்படுத்துறது எல்லாம் மாறப்போகுது. ஏன்னு கேட்டால் அந்த மதத்தை நான் அங்கீகரிக்கிறேன் கிறிஸ்தவத்தை அப்படின்னு அவர் என்னைக்கு அறிவிச்சு அது ஒரு ராஜா மதமாக மாற்றினார். அப்போ அந்த இடத்துல இருந்த சபை என்ன சபைன்னு கேட்டால் ரோம் சபை. இதனால தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ரோமன் கத்தோலிக்கு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. எப்படி அந்த பவர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ராஜா அந்த மதத்தை ஏற்றினால அங்கே இருக்கிற சபைக்கு என்னாச்சுன்னு கேட்டால் ராஜாவுடைய மதம் எங்களுது இருக்குது. அப்போ எல்லா சபையும் அடக்கி ஆண்டது யான்னு கேட்டால் அந்த ரோம் சபை தான். நம்ம சொன்னோம் இல்லைங்களா 4-5 சபை, அந்த 5 சபையும் கண்ட்ரோல் கொண்டு வந்தது இந்த ரோம் சபை தான். இப்போ கிபி 312 இந்த அறிவிப்பு வந்த பின்னாடி கிறிஸ்துவ செடி அது அப்போ தான் மரமாக மாறுனுச்சு. எப்படி மரமாக மாறுனுச்சுன்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு கான்ஸ்டாண்டின் இந்த ஆர்டர் போட்ட பின்னாடி இப்போ நான் கிறிஸ்டின், நான் என்ன பண்ணுறேன்னா ராஜாவுக்கு அறிவிக்கிறேன், ராஜா என்னோடய மதத்தை பிடிச்சதுனால எனக்கு கவர்மெண்ட் வேலை தராரு, சலுகை தராரு. இந்த மாதிரி அறிவித்த பின்னாடி அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்டினாக மாறிட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓ ராஜாவுடைய மதம், ராஜாவுடைய மதம், ராஜா இதுக்குள்ளே செஞ்சால் நம்ம கடனை இது பண்ணிடுறாரு அதை பண்ணிடுறாருன்னு யாருக்கெல்லாம் சத்தியம் தெரியலையோ அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் இயேசு தான் எங்கள் கடவுள், இயேசு தான் எங்கள் மீட்பார் அப்படின்னு எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி ஏற்றுக்கிட்டு தான் என்னாச்சுன்னா அந்த செடி மரமாக மாறிடுச்சு. அந்த சுவிசேஷனை என்னன்னே தெரியாமல் போச்சு. இன்றைக்கி இந்த வார்த்தை உலகத்தில் போய் இன்றைக்கி சொல்லி பாருங்கள், இந்த சுவிசேஷம் சொல்லி பாருங்கள், என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் விடுங்குபத, நீங்கள் பைபிள் படிச்சிங்களா, ஜெபம் பண்ணிங்களா, அறுவடை ஒளி செய்கிறீங்களா, சுவிசேஷம் போய் சொன்னீங்களா, சுவிசேஷம் என்னையான்னு கேட்டால் அதெல்லாம் விடுங்க, நீங்கள் சுவிசேஷம் போய் சொன்னீங்களா, என்ன சொன்னீங்களா, இயேசு கிறிஸ்து என் மீட்பார். இது உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தானே. இயேசு கிறிஸ்து மீட்பார்னு உலகத்துக்கு தெரியாதா, உலக ரட்சகன்னு யாருக்கும் தெரியாதா. ஆனால் என்ன போய் சொல்லணும், அது என்ன சொல்லணும்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று சொல்லணும். அதுதான் வந்து இன்றைக்கி சுவிசேஷம் நினைக்கிறாங்க. சுவிசேஷம் அது இல்லை, பரலோக ராஜ்யத்துடைய ரகசியங்கள். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், அதுக்குள்ளார என்னென்ன தீம் இருக்கும் அதெல்லாம் விளக்கமாக சொல்கிறது தான் சுவிசேஷம் நம்ம பார்க்குறோம். இது மரமாக வளர்ந்துருச்சு. இப்போ ஓகே மரமாக வளர்ந்தா கூட என்ன சொல்லும், சரி அது மரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கலாம். அந்த மரத்துக்குள்ளே என்ன வந்துச்சுங்க, பறவைகள். லூக்கால படிக்கிறப்ப பறவைகள்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா வந்துருச்சு. இப்போ இந்த பறவைகள் யார், அதிகாரத்தில் இருக்கிறவங்க. ஆனால் நம்ம வசனத்தில் பார்க்குறப்ப பறவைகள் அப்படின்னு பார்க்குறப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறப்ப படிப்போம் ஒரு வசனத்தை.
அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதிலே பூமியிலுள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டேன். இது பார்க்குறப்ப இந்த வசனம் எங்கே சொல்லப்பட்டுச்சுன்னா, அப்போஸ்தலர் பவுலுக்கிட்ட கொர்நேலியுவை போய் பார்க்க சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி சொப்பனத்தில் ஒரு கனவு வருது. இந்த கனவுல வர லிஸ்ட்டு தான் இது. இதில் பார்க்குறப்ப என்ன சொல்கிறாருன்னா, 4 கால் ஜீவனுங்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறத கண்டேன். அந்த கனவுல பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருங்க, இதை அடித்து புசின்றாரு. அப்போ அவர் என்ன சொன்னால், அசுத்தமானதை நான் ஒன்றும் புசிக்க மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, கொரிநெலுவை ஆளுங்களை அனுப்பிச்சுடுறாரு. அந்த விஷயத்தை பற்றி தான் இங்கே பேசுகிறான்னு பார்க்குறோம். அப்போ இதை பார்க்குறப்ப என்ன சொல்லுதுன்னா, 4 கால் ஜீவம் மிருகம் இதெல்லாம் யாரை பற்றி பேசுதுன்னா, கொர்நேலியு யாருங்க, புறஜாதி. அதுதான் புறஜாதியாரை பற்றி பேசுகிற விஷயம் தான் இது. அப்போ புறஜாதியார்கள் எப்படி இருக்கிறாங்க, 4 கால் ஜீவன் காட்டு மிருகம் ஊரு பிராணிகள் ஆகாயத்து பறவைகளாக இருக்கு. அந்த மாதிரி பாவிக்கப்படுது. அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்தமாக நான் மாற்றிட்டேன், அது நீ அசுத்தன்னு ஏன் சொல்கிற, இதை புசின்றாரு. அப்போ இந்த மாதிரி இருந்த புறஜாதியாகிய நம்மளை தேவன் என்ன பண்ணாருங்க, பரிசுத்தமாக மாற்றினதுக்கு அடையாளம் தான் கொரிநெலுவிட்ட போய் சத்தியம் சொல்லுனாரு. அப்போ கொரிநெலுவிட்ட போய் யார் சொல்கிறா சத்தியம், பேதுரு போய் சொல்கிறாரு. அப்போ இந்த பறவைகள் நம்ம யார் எடுக்கலாம், புறஜாதி எடுத்துடலாங்களா, புறஜாதி உள்ளே போய் மரமாக மாறிடுச்சு அப்படின்னு. ஆனால் கொரிநெலுவு என்ன பண்ணாருங்க, சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு உடன்படிக்கை பண்ணி எப்படி மாறிட்டார், சபையாக மாறிட்டார். அதாவது செடியாக இருக்கிறார், வகுப்பாரில் இருக்கிறாரு. அப்போ இந்த பறவைகள் நம்ம யார் எடுக்கலான்னு பார்க்குறப்போ இன்னொரு வசனங்கள் மட்டும் வாசிச்சிடலாம். ஓசியா 8:1 வாசிங்க. அதில் கீழே இருக்கிற வசனம், கீழே பகுதி மட்டும் வாசிங்க. ஓசியா 8:1. ஆமாம், கர்த்தருடைய வீட்டின் மேல் யார் வரா, சத்ரு பறந்து வருகிறான். கழுகை போல். அப்போ சத்ருவை பற்றி என்ன சொல்லலாம், சத்ரு யாருங்க, ஒரு பறவையாக தான் சொல்லப்படுது. சத்ருன்றவனும் ஒரு கழுகை போல் ஒரு பறவை. அப்போ சத்ருன்னா பறவைக்கு நிகராக யாரை பற்றி நம்ம பார்த்தோம்னா, கொரிநெலுவு புறஜாதிகளையும் குறிக்கும். அடுத்தது யாருன்னு பார்க்குறப்ப எதிரிகளையும் குறிக்கும். ஏன்னு கேட்குறப்ப எரேமியா 48:40 வாசிங்க. அடுத்தது ஆபகுக்கு 1:8 வாசிங்க. இந்த 2 வசனங்களும் வாசிக்கோங்க. இதோ ஒருவன் கழுகை போல் பறந்து வந்து மோவாபின் மேல் தன் செட்டைகளை விரிப்பான். ஆமாம், இது மோவாபை பற்றி தீர்க்கதரிசனமாக உரைச்சிருக்கிறாரு. இதையும் பார்க்குறப்ப சத்ரு தான் சொல்லும். ஆபகுக்கு 1:8. அவர்களுடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமுமாயிருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர் பரவுவார்கள், அவர்களுடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள், இறைக்கு தீவிடித்து கழுகுகளைப் போல பறந்து வருவார்கள். ஆமாம், இப்போ பார்க்குறப்ப சத்ருவையும் என்ன சொல்லுன்னா பறவைகள் தான் சொல்லும். அப்போ இதில் 2 வகுப்பாரை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்று புறஜாதி சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை ஏற்றுக்கிட்டால் அவங்க செடியாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மரமாக மாறுனுச்சு. மரத்தில் நம்ம என்ன சொன்னால், சத்தியம் தெரியாத ஜனங்கள்லாம் சேர்ந்த பின்னாடி அது மரமாக மாறுனுச்சு. அந்த மரத்துக்குள்ளார பறவைகள் வந்துச்சுன்னு கேட்குறப்ப அந்த பறவை வேறு யாரும் இல்லை, சத்ரு தான். எப்படி அது சத்ருவாக வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 5 இடத்துல இந்த சபைகளில் 4 சபையை கண்ட்ரோல் பண்ணது ரோம் சபை நம்ம சொன்னோம். அப்போ அந்த ரோம் சபை கண்ட்ரோல் பண்ணி எதற்கீழாக வந்துச்சுன்னா, கான்ஸ்டாண்டியன் ராஜாவுக்கு கீழாக வந்துருச்சு. அப்போ கான்ஸ்டாண்டியன் ராஜா என்ன பண்ணிருன்னு கேட்டால், சத்தியத்தை தெளிவாக ஏற்றிருந்தா சில வழிபாடுலாம் எங்கே வந்துடக்கூடாது, உள்ளே வந்துடக்கூடாது. பைபிளில் பார்க்குறப்ப சில வழிபாடே கிடையாது. ஆனால் நீங்கள் போய் ரோமனு ஆர்சிகாரன் நம்ம கேட்குறப்ப, நாங்கள் கும்பிட மாட்டோங்க, அடையாளமாக வச்சுருப்போம். எதுக்கு, நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். ஜீசஸ் கீழே விழுந்த இடம், 1வது இடம், 2வது இடம், 3வது இடம்லாம் வச்சுருப்பாங்க. என்னென்னா 1வது இடத்துல விழுந்தார், நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். 2வது இடத்துல வந்து நினைவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னாங்க. வேதத்தில் தெளிவாக நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்குது, வானத்திலேயாவது வானத்தின் மேலாவது எந்த சொரு ரூபமும் நீ வைக்கவே கூடாதுன்னு. நீ நினைவுக்காக அதுக்காகலாம். இந்த வேதம் உன்னோட இருதயத்தில் எழுதணும். ஆபகுக்கில் படிக்கிறோம்ல, கடந்து ஓடுகிறவன் வாசிக்கப்படி இது உன்னோட இருதயத்தில் எழுது. அதை விட்டு நான் பார்த்து தான் எனக்கு தெரியும், பார்த்தா தான் எனக்கு ஞாபகம் வரும்னா,
பார்த்து ஞாபகம் வர்றது சபை இல்லை, சபை இருதயத்தில் இந்த வேதம் இருக்கும். அப்போஸ்தலர்கள் பேதுருவை நீங்கள் கூப்பிட்டு சத்தியம்னா என்னன்னு கேட்டால் படபடபடன்னு பேசுவார். இதே மாதிரி தான் சபை வகுப்பாரை கூப்பிட்டு வேதத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்னா க்ளீனாக சொல்லுவாங்க. இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை, நான் இதை பார்த்து தான் எனக்கு தெரியும், இந்த வழிபாடுக்கு நாங்கள் வழிபாட்டில் இல்லை இதை பார்க்குறோம் அப்படின்னா சத்துரு, இதுதான் சத்துரு என்ன பண்ணனா அழகாக இந்த ரோம் சபைக்குள்ளார உள்ளே பூந்து கான்ஸ்டான்டின் ஒரு ராஜா மூலிமா சபை பெருசாகி அதுக்குள்ளார என்னென்ன ஆதிக்கத்தை கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறப்ப அந்த ஆதிகால திருச்சபையில் பார்க்குறப்ப கர்த்தோலிக்குன்ற ஒரு பேர் இருந்துச்சு. அந்த கர்த்தோலிக்குன்ற பொதுவான பேரை இவங்க எடுத்து ரோமன் புனித கர்த்தோலிக்காக மாற்றினாங்க. அதுக்குள்ளார அந்நிய தெய்வங்கள் வழிபாடுகள் வந்துச்சு. இப்போ மாதாவாக கும்பிட்றாங்க இல்லைங்களா, அது நம்ம என்ன சொல்லுவோம், செமினாமெஸ் அப்படின்னுவோம். இதோட டீட்டெயில் நம்ம வேறு பாடத்தில் பார்ப்போம். அந்நிய கடவுளுடைய வழிபாடு உள்ளே வந்துச்சு. அதேமாதிரி ரோமனியர் மதத்துக்குள்ளே என்ன வந்துச்சுன்னா கிரேக்க மதத்துடைய வழிபாடு உள்ளே இருக்குது அதுக்குள்ளார. அதே மாதிரி பாபிலோனியர்களுடைய வழிபாடு உள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா மெயினாக ரோமனுடைய வழிபாடு, ரோமனுடைய கடவுள் யாருக்கா, பெண் தேவதை, ஈஸ்ட் தேவதை, தேனால், வேதத்தில் வாசிக்கிறோம் தேனால், அதோட வழிபாடும் இருக்குது. பாபிலோனியர் கடைய செமினாமெஸ், அதோட வழிபாடும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தா கிரேக்கருடைய தெய்வத்தோடைய வழிபாடும் இருக்குது. ஆனால் இது மட்டும்தான் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை, சகல அருவறுப்புகளும் எதுக்குள்ளே இருக்குதுன்னா அந்த சபைக்குள்ளார வந்துருச்சு. இப்போ நம்ம கேட்கலாம், ஓகேங்க ரோமன் கத்தோலிக்கு மட்டும்தானே கள்ள சபை, சிஎஸ்சி இருக்குது, நிறைய சபைகள் இருக்குது இல்லை, அப்போ அதெல்லாம் நல்ல சபை தானே அப்படின்னு நம்ம கேட்போம். இதுக்கு ஒரு வசனங்களை வாசிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 17:5. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. ஆமாம், இதுதான் ஹைலைட்டான வசனம். என்னன்னு கேட்டிங்கன்னா அருவருப்புகளுக்கு தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருக்குதுன்னு வசனம் இருக்குது. அப்போ அருவருப்புக்கு தாயின்னு கேட்குறப்ப புள்ளக்குட்டியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த புள்ளக்குட்டி தான் இப்போ இருக்கிற சபை. கிளியராக சொல்லப்போனால் இந்த புள்ளக்குட்டிங்க தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆதி சபையில் சிலுவை யாருமே போட்டது கிடையாது, மீன் தான் சிம்பிள். சிலுவை எப்போ பொழுது வந்துச்சுன்னு கேட்டால் கான்ஸ்டான்டின் என்ன பண்ணார், ஒரு கனவு கண்டார் சிலுவை வடிவத்தில். அப்போ அந்த சிலுவை உபதேசம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் வந்துச்சு. இன்றைக்கி சிலுவை போகிறதே முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா தப்பு. ஏன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து வசனம் என்ன சொல்லுவோம், மரத்தினால் தூக்கிலிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து யாருக்காக சாபமானார், நமக்காக ஒரு சாபமாகி சாபமாக தொங்குறார் சிலுவையில். அந்த சிலுவை நீ எடுத்து போட்டோன்னா அப்போ நீ எந்த சின்னத்தை போட்டிருக்கிறோம், சாபமான சிம்பிள் தான் நம்ம போட்டிருக்கிறோம். அது கண்டது கான்ஸ்டான்டின் தான் அது பார்த்துட்டு வெற்றி பெற்றார். அதனால் அது உள்ளே கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தான்னு கேட்டிங்கன்னா தேனாலோடைய கோயில்களை பார்த்தீங்கன்னா ஹைட்டாக பெருசாக இருக்கும். அப்போ அதுக்கு மேலே சிலைகள் இருக்கும். ஆனால் அந்த சிலையை எடுத்துகிட்டு சிலுவை நட்டார். அதுதான் சர்ச். இன்றைக்கி பேரில் சொல்லப்போனால் சர்ச். இன்றைக்கி நம்ம ரோமன் கத்தோலிக் சபையெல்லாம் பார்த்தா ஹைட்டாக மிகப்பெரிய அந்த வடிவம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் தேனாலோடைய கோயில்கள் அப்படி தான் இருக்கும், எல்லாம் ஹைட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டால் ஒரு சொல்லப்போனால் ரொம்ப பயமாக இருக்கும் உள்ளே போகிறப்ப. ஹைட்டு மெழுகுபத்தி எரியுது அந்த இடத்துக்கெல்லாம் போனால் நம்மளே எரியாமலே ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீலிங்கில் எப்படி வச்சுட்டு கேட்டால் ஆதி காலத்தில் இந்த ரோமனியர் சபையில் ஒரு பகுதி இருட்டாகவே இருக்கும். நீங்கள் அந்த அவ்வளோ ஹைட்டில் ஒரு சபைக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறப்ப மெழுகுபத்தி இதெல்லாம் எரியுது பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வரும், ஒரு பயம் வரும், என்னென்னமோ தோணும். அந்த ஃபீலிங் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரோமன் சபையில் தான் இருந்துச்சு. ரோமன் சபைனா தேனாலோடைய கோயிலில். அந்த கோயில்களெல்லாம் எடுத்துகிட்டு சிலையை எடுத்துகிட்டு சிலுவை நட்டாங்க. அந்த சிலுவை தான் இன்ன வரைக்கும் சிஎஸ்சியில் போடுறோமா, பெண்டிகாசில் போடுறாங்களா, கழுத்தில் ஜவமாலையாக போடுறோமா, மோதிரத்தில் போடுறோமா. அப்போ சிலுவை நம்ம போடணுமா போடக்கூடாதா? சிலுவைக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. நம்மளுக்காக சாபமானார், அவ்வளோதான். மோசமான ஒரு தண்டனை தான் இந்த சிலுவை தண்டனை. அது இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஆனார், அவ்வளோதான். ஆனால் அதை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிறது, கையில் போட்டுக்கிறது, வீட்டில் போட்டுக்கிறது, ஃபோட்டோவில் வச்சுக்கிறதுனா அப்போ எதை குறிக்குதுன்னா கள்ள உபதேசத்தில் இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு விஷயம். இந்த மாதிரி அநேக உபதேசங்கள் இந்த தாய்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு வந்த சபையில் இருக்குது. அப்போ இந்த தாய்கிட்டேருந்து எதெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக இருக்குதோ அந்த சபைகள் ஓகே ஓரளவுக்கு. ஆனால் அந்த உபதேசத்தில் இருக்கிறவங்கள போய் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும், பிரிஞ்சு வந்தாங்கன்ட்டு. இப்போ உண்மையான திருச்சபை இதிலிருந்து வந்ததா இல்லை சபைக்குள்ளாருந்து இது வந்துச்சா?
நம்ம கேள்வி கேட்கணும்ல, உண்மையான சபை இதுக்குள்ளேருந்து வெளியே வந்ததா, இல்லை இந்த உண்மை சபைக்குள்ளேருந்து இவங்க வெளியே வந்தாங்களா அப்படின்னு கேட்டால், உண்மையான சபை விதைச்சது கர்த்தர் இயேசு, அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், அந்த ஆக்கிரமிப்பு பண்ணத்தை இந்த தாய் சபை. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தாய் சபைன்னு சொல்லுவாங்க. தாய் சபை யாருன்னு கேட்டால் அப்போஸ்தலர்கள் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதைத்த விதையில் வந்தவங்க தான் உண்மையான தாய் சபை. ஆனால் இவங்க சொல்கிறது ரோமனியர்கள் சபை, இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணவங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தாய் சபைங்க. எப்படி தாய் சபை? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எனக்கு கீழே வச்சு என்னோட உபதேசத்தை கொடுத்த என்னோட பிள்ளைங்க, அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் 4 சபை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கொருந்து பட்டணம் இந்த மாதிரி, அந்த சபையில் அப்படி கிடையாது, ரோமனில் தான் அப்படி இருந்துச்சு. அதனால தான் புனித ரோமனியர்கள் மாறுனுச்சு. இந்த மாதிரி உபதேசத்தில் தான் இன்ன வரைக்குமே சபைகள் இயங்கி கொண்டிருக்குது. இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா முதலாவது நாம் மாற்றிக்கணும். அது ஏன்னு கேட்டப்ப தெளிப்பின் அனுஷ்டானம். தெளிப்பின் ஞானஸ்தானம் வேதத்தில் கிடையாது, வந்துச்சு. ஏன்னு கேட்டால் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, பெரியவங்களுக்கு ஞானஸ்தானம் தரீங்க, அவங்க மரித்த பின்னாடி பரலோகத்துக்கு போயிடுவாங்க, குழந்தைகள் செத்து போயிருதப்பா, அதுக்கு என்னப்பா பண்ணுவீங்கன்னு கேள்வி கேட்குறப்ப, அப்படியா அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் ஏற்படுத்தினாங்க. ஆனால் வேதம் சொல்லுதே குழந்தைங்களுக்கு தரக்கூடாது, அப்படி இல்லையே அப்படின்றப்ப அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் 48வது நாள் சுத்திகரிப்பு நடந்துச்சு, விருத்த சேதனம். அதுக்கு அடையாளமாக இதை வச்சுக்கலாம். இந்த ஞானஸ்தானத்தை உறுதிப்படுத்துறதுக்கு உறுதி பூசை வச்சுக்கலாம். அதான் உறுதிப்படுத்தல். ஞானஸ்தானம் கொடுத்ததை நான் அங்கே உறுதிப்படுத்துகிறேன் அப்படின்னு கள்ள உபதேசங்கள் இதை பற்றி நிறையா இருக்குது. இது வேறு சப்ஜெக்ட். அதுக்குள்ளே நிறைய இது கொண்டு வந்தது தான் இந்த ரோமன் கத்தோலிக்க. இன்ன வரைக்கும் நிறையா விஷயங்கள் இந்த சபையை ஃபாலோ பண்ணி தான் பெண்டிகாசு, சிஎஸ்சி எல்லா சபைகளுமே இயங்கி வருது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிம்பிள் இவங்களோட இதில் நம்ம இருப்போம். ஆனால் இதிலேருந்து நம்ம வெளியே வரணும்னா இந்த சுவிசேஷங்கள் மட்டும், இந்த பேஸ்மெண்ட்டை மட்டும் தெளிவாக படித்து புரிஞ்சால் மட்டும்தான் நாம் இவங்களுக்குள்ளே இருக்கிறோமா இல்லையான்னு தெரியும். அப்படி இல்லைன்னா நாமளும் யாருக்குள்ளே தாங்க இருக்கிறோம், அவங்களுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ இதை பார்க்குறப்ப தான் இப்போ ஊமைகளை பற்றி நம்ம அந்த ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஊமை என்னங்க சொன்னோம்? ஃபஸ்ட்டு ஊமை விதைக்கிற ஊமை. இதை யாரை பற்றி பேசுனாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் விதைச்சார். அதுலேருந்து சீஷருடைய காலப்பகுதியில் நடந்த நிகழ்வுகளை பற்றி பேசினதாக இருக்குது. அடுத்தது கலைகள் ஊமை. இந்த கலை எதுக்குள்ளே வந்துச்சுன்னு கேட்குறப்ப கோதுமை விதைச்சார். கோதுமைன்றப்ப சபை வகுப்பாருக்குள்ளார கலைகளும் சேர்ந்து வளர்ந்தது தான் 2வது ஊமைகளை பற்றி பேசினார். அது எதை காலப்பகுதி அப்படின்றப்ப சீஷர்களெல்லாம் எல்லாரும் மரித்த பின்பு, சீஷர்கள் இருந்த காலப்பகுதியில் மரித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த அறுவடை வரைக்கும் குறிக்கப்படுறது அந்த கலை ஊமைன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த கடுகு எதற்கு பார்க்குறப்ப அது தேவனுடைய ராஜ்யத்தில் உண்டாக்குற ராஜாக்கள். 1,44,000 பேர் தான் ராஜாக்கள். இவ்வளோ வகுப்பார் தான் அது செலெக்ஷனு. ஆனால் இந்த செலெக்ஷனுக்கு மீறி மரமாக மாறினது நம்ம பார்க்குறோம். இந்த மரமாக மாறினது என்னச்சுன்னா கள்ள உபதேசம். பறவைகள் உள்ளே பூந்து அந்த கிறிஸ்துவத்தையே ஆக்கிரமிப்பு பண்ணி இன்றைக்கி அந்த கிறிஸ்துவ மதம் எதற்கு கீழாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எதற்கு அதே பறவைக்கு, மிருகத்துக்கு, எல்லாத்துக்கும் அடிக்டாக அந்த மதத்தை மாற்றிட்டாங்க. ஆனால் சபை அப்படி கிடையாது. சபை அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் எங்கே நிற்குதுன்னு கேட்குறப்ப உலகத்தின் அறுவடையில் நிற்கிறவங்க தான் இந்த சபை வகுப்பார். இவங்க தான் 1,44,000 பேர்னு சொன்னோம். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அறுக்காதப்பா, ஏன்னா உள்ளே என்னென்னா கோதுமை மணியும் இருக்குது, அந்த கோதுமை மணியை நான் அறுக்கிற காலத்தில் நான் கடைசியாக அறுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த 3 ஊமையை பற்றி நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு புரிஞ்சிருப்போம். ஃபஸ்ட்டு ஊமை, 2வது ஊமை, இந்த 3வது ஊமை. 4வதாக நம்ம சில ஊமைகள் நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கடவுள் சித்தமாக தான் நம்ம எடுப்போம். அந்த ஊமை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்திரீ இந்த 3 படி மாவில் அடைச்சி வச்சா. அப்போ பரலோக ராஜ்யம் நான் எதற்கு ஒப்பிடுவேன்னு சொல்லி புளித்த மாவுக்கு ஒப்பிடுவேன்னு சொன்னார். அப்போ அந்த புளித்த மாவுனா என்ன, அந்த ஸ்திரீ யார், எப்படி 3 படியில் அவளால் அடக்கி வச்ச முடிஞ்சிச்சு அப்படின்னு வரக்கூடிய காலங்களில் கடவுள் அனுமதி கொடுத்தா நம்ம எடுப்போம். இப்படியா இந்த வார்த்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு சபை மக்களுக்கும் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன்.